ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெஞ்ச் வித் பிரியா ஷான். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, தொடர்ந்து வீடியோக்கு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ண போகிறது ஃப்ரான்ஸுடைய அடையாளமாகவே இருக்கிற அழகான அந்த ஈஃபில் டவருக்கு தான் நான் இன்றைக்கி சென்றிருக்கிறேன். ஓகே, நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மிகுதியான விஷயத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் வெளிப்புறத்தில் தான் நான் உங்களுக்கு இப்போ நான் இந்த ஈஃபில் டவரை காட்டிட்டு இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் போட்டிருக்குறாங்க, என்ட்ரன்ஸ் போர்ட் காட்டியிருக்கிறாங்க. அந்த வேயால் தான் போகணும்னு சொல்லி இப்போ நான் இப்படியே போயிட்டு இருக்கிறேன். இப்போ நான் உள்ளே என்டர் ஆகிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய வியூவை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூவாக இருக்குது. அந்த வெளி சைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டூரிஸ்ட் இந்த ஈஃபில் டவருக்கு வருவாங்க. இந்த ஈஃபில் டவர்ன்றது ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது ஃப்ரான்ஸுன்ற அடையாளம்னு சொன்னாலே, அதாவது டக்குனு ஃப்ரான்ஸ் என்றாலே எங்களுக்கு ஈஃபில் டவர் தான் ஞாபகம் வரும். இதில் லைனில் நிற்கிற மெயின்னு சொன்னால் சான்ஸ் பிஏன்னு சொன்னால் டிக்கெட் இல்லாமல் நாங்கள் உள்ளே என்டர் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி நாங்கள் இவ்வளோ க்ரௌட்டுக்குள்ளேயும் நாங்கள் என்டர் பண்ணிட்டோம். உள்ள அந்த செக்கிங் போஸ்ட் மாதிரி அதில் இருக்குது. அதில் பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க உள்ளே விடுவாங்க. ஒரு மாதிரியாக நாங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஈஃபில் டவரை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அழகாகவே அதன் ரவுண்ட்ஸை அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஈஃபில் கோபுரம்ன்றதுக்கு என்னென்னு சொன்னால் ஈஃபில் டவர்ன்றது ஒரு பெரிய ஒரு குறியீடாகத்தான் பார்க்கப்படுது பாரிஸில். ஃப்ரான்ஸ்ன்னு சொன்னாலே டக்குனுங்களுக்கு ஈஃபில் டவர் தான் மெயினாகவே மைண்டில் டக்குண்டு வார ஒரு இமேஜினாக இருக்கும். அதாவது ஈஃபில் டவர் ஒரு அடையாளமாக இருக்குது. இதை அலெக்சாண்டர் கெஸ்டப் ஈஃபல் லவ்லின் என்றவர் தான் இதை இந்த கோபுரத்தை அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட 1887 ஆண்டு இதன் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து 1889 ஆண்டு நிறைவு பெற்றதாக கூட சொல்லப்படுகிறது. இந்த கோபுரம் என்னென்னு சொன்னால் 1063 அடி உயரம் உடையதாகவும் அதனுடைய அந்த கூரை சைட்ஸ் அதுகள் மட்டும் 986 அடி உயரம் என்று சொல்லியும் அதனுடைய மேல்தளம் 896 அடி மீட்டர் உடையதாகவும் இதில் காணப்படுகிறது. அவ்வளவு ஒரு கட்டுமான பணியாகத்தான் இந்த ஒரு ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு இது வெளியில் இருந்து பார்த்தா நார்மலாகவே ஒரு கம்பியால் எல்லாம் ஜாயின் பண்ணின ஒரு கட்டுமான பணியாகத்தான் இது பார்க்கப்படுது. ஆனால் அதன் உள்நுட்ப வடிவங்கள் அதிசயிக்கத்தக்கதாகவே காணப்படுது. அது நேராக சென்று பார்க்க தான் எங்களுக்கு கூட அது விளங்குது. மேலே இந்த ஈஃபில் டவருக்குள்ளேயே நாங்கள் லிஃப்ட்ஸில் போகக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்குது. பெரிய ஒரு கட்டிடமான அந்த 4 சைட் ஊடாகவும் நாங்கள் லிஃப்ட்ஸ் ஊடாக போகக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் உள்ளேயே நிறைய கடைகள் அந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் இந்த ஈஃபில் டவருக்கு இருக்குதுன்னு சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்தளவுக்கு இதனுடைய வடிவமைப்பு மிக பிரமாணிக்கத்தக்கதாக இருக்குது. இந்த ஈஃபில் டவர் எல்லாருமே இது ஒரு அழகுக்கான ஒரு கட்டடமாகவும் இதை பார்க்குறார்கள். நிறைய டூரிஸ்ட் வர பெரிய ஒரு ஃபேமஸ் பிளேஸ்ன்னு சொன்னால் பாரிஸுக்கு ஈஃபில் டவர் தான் மெயினாக சொல்லலாம். ஒரு
ஆண்டுதோறுமே 63 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதை பார்க்க வருவதாகவும் வந்து ஆய்வுகள் சொல்கிறது. 130 ஆண்டுகளாகவே இந்த ஈபிள் கோபுரம் வந்து பாரிஸ் நகரத்தின் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் தனித்துவமான சின்னமாக கூட இது இருந்து வர. இவ்வாறு இந்த ஈபிள் டவர்ன்ற பெருமையை பற்றி நிறையவே சொல்லி கொண்டு போகலாம். நீங்கள் நார்மலாக கூகுளில் அடித்து அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இதில் தான் அந்த கடை, அது வந்து கடை இந்த ஈபிள் டவருக்குள்ளே இருக்கிற நிறைய ஷாப்ஸை காட்டுது. அதோட அடி உயரம் கீழே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சின்ன ஒரு இரும்பு மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நாங்கள் நிற்கிறோம். அந்த அளவுக்கு அந்த உயரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அந்த லிப்ஸ் போகிற செட்டப்ஸ் வந்து இதில் நான் காட்டுறேன். இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது லிப்ஸில் வந்து நாங்கள் விரும்பினா அதுக்குள்ளே நாங்கள் காசை கொடுத்து லிப்ஸூடாக நாங்கள் மேலே போய் சுற்றி வரலாம். இது வந்து நான் வெளியில் இப்போ வந்துட்டேன். வெளி வியூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது அந்த வியூஸ் கூட. இந்த ஈஃபில் டவரோடாக லிப்ஸில் வந்து ஆக்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்கிற வியூஸ் தான் நான் இப்போ காட்டுறது. பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஈஃபில் டவருக்கு வெளி ஃப்ரம் இந்த ரோட் வந்து செப்பரேட்டாக இருக்கிறது தான் இதில் காட்டுறேன். ஆனால் நாங்கள் நார்மலாகவே பார்த்தோம்னு சொன்னால் ஈஃபில் டவருக்கு கீழால் வந்து வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரி வர மாதிரி அப்படித்தானே நாங்கள் இமேஜின் பண்ணினாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஸ்டார்டில் அந்த மாதிரி ரோட் செட்டப்ஸ் மாதிரி இருந்தது தான் இப்போ வந்து அவங்க செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பாருங்கள், இது ஃப்ரெண்ட்ஸ் ஈஃபில் டவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பிரிட்ஜ் டொண்டு இருக்குது. பெரிய பிரிட்ஜ் டொண்டு, அழகான பிரிட்ஜுக்கு கீழே இவ்வளோ செட்டப்ஸ் தான். இப்போ நான் வந்து அங்கே தான் உறங்கிட்டு இருக்கிறேன். அதில் இருந்து கொண்டே நாங்கள் இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்கிறோம். நாங்கள் மேலே போகலாம். கீழே இருந்து கொண்டு அதனுடைய வியூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பிளேசஸ். ஸோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு மாதிரி நான் ஈஃபில் டவரை பார்த்தாச்சு. இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு வந்திருக்கிறேன். இதிலேயே இருக்கிற அழகான காட்சிகளை தான் நான் உங்களுக்கு காட்டிச்சிருக்கிறேன். இந்த டக், இந்த வாத்து என்ன மாதிரி வந்து அந்த தண்ணியிலேருந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்து இந்த சைட்டில் நிற்கிது. அதுவும் வந்து இதில் ரிலாக்ஸ் பண்ணவே இருக்குது. இதனுடைய அழகான வியூஸை வந்து தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிச்சிருக்கிறேன். அப்படியே பாருங்கள், அந்த வியூஸை ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஈஃபில் டவருக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் இங்கே கீழே இறங்கி இருக்கிறோம்ன்றதையும் நான் காட்டிக்கொள்கிறேன். ஈஃபில் டவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு ஒப்போசிட்டாக ரொம்ப தூர இடவழிக்கலாம் இந்த பிரிட்ஜ் இருக்குது. அந்த சைட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் ஃப்ளூட்டிங், அதாவது வந்து இந்த போட்டில் வந்து இப்போ வர டூரிஸ்ட் வந்து நிறைய டூரிஸ்ட் தானே வரவங்க. அந்த நிறைய டூரிஸ்ட்டில் விரும்புகிறார்கள் ஒரு பேமெண்ட் ஒன்று செய்கிறது. பேமெண்ட்டு செய்துட்டு இந்த போட்டில் வந்து இப்போ நான் உங்களுக்கு அந்த முதல் பஸ் என்ன மாதிரி அந்த பஸ்ஸில் காசு பே பண்ணி அந்த இடத்தையே வந்து சுற்றி வர மாதிரி இந்த ஃப்ளூட்டில் வந்து போட் ஃப்ளூட்டிங் உண்டு. இதே இந்த பிரிட்ஜுக்கு கீழால் இப்படியே போய் அந்த அதை சுற்றியுள்ள அந்த ரவுண்டை வந்து இந்த போட்லேயே வந்து அவங்க சுற்றி காட்டி என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் இது வந்து இருக்குது. அதை தான் அவங்களுக்கு காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன மாதிரி இந்த பிரிட்ஜுக்கு கீழால் போய் அந்த போட் அங்கால வந்து மூவ் பண்ணுறன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த பிரிட்ஜுக்கு மேலால் ஏறி நாங்கள் அந்த ஈஃபில் டவருக்கு ஒரு தொலைதூர வியூவில் வந்து நான் உங்களுக்கு அந்த வியூவை வந்து காட்டுவோம் நினைக்கிறேன். இதில் பாருங்கள், அந்த பஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்குது. அது வந்து எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயுமே இந்த பஸ் வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதான் அவங்களுக்கு ஆல்ரெடி நான் முதல் விசிட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் இருந்து அந்த வியூஸ் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த ஈஃபில் டவருடைய அந்த உயரம், அந்த அடி, அந்த உச்சியில் நின்று நாங்கள் பார்த்தோம்னாலே பாரிஸோட எல்லா சிட்டிஸும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா வியூஸும் வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சொன்னால் நான் முதல் கீழே இருந்த இடத்த காட்சி தான் நான் காட்டியிருந்தேன். இப்போ நான் மேலே அந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து நின்று தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த வியூ.
பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னுமே ஃப்ளூட் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த போட் ஃப்ளூட்டிங் நிறைய பேர் போகிறதும் வர்றதுமாகவே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசிட்டாக தான் இது காணப்படுது. ஓகே, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி நான் உங்களுக்கு அந்த லிஃப்ட்டில் போகிறத வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். அந்த அதுக்குள்ளே என்ன மாதிரி அந்த ஜெலோ கலர் அந்த மூவ் பண்ணிச்சிருக்கு ஆரஞ்சு, அதெல்லாம் லிஃப்ட் செட்டப் தான். ஸ்போர்ட்ஸ் வியூஸில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஈஃபில் டவருடைய ஃபுல் அந்த உயரம் மட்டுக்கும் அந்த வியூவை வந்து அப்படியே பேக்ரவுண்டை பண்ணி ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அந்த மாதிரி நாங்களும் எடுத்திருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அந்த பெயிண்டிங் சிஸ்டம்ஸ் ட்ராயிங் வரைகிறது ஆக்களை இருத்திட்டு அவங்கள மாதிரியே வரைஞ்சி அவங்க கொடுப்பாங்க. அதுதான் இதில் காட்டியிருக்கிறேன். ஓகே, அதை விட இந்த ஈஃபில் டவருக்கு நைட் வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நைட் வியூஸ் நான் இன்னும் போனால் அவங்களுக்கு அதை பற்றிய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். இந்த ஈஃபில் டவர் விசிட்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் முடிச்சு கொண்டேன். இப்போ நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெயின் எடுக்க வந்திருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னுடைய இந்த வீடியோவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.